அந்த விவசாயிகள்கிட்ட கஷ்ட துன்பங்களை வந்து நாங்கள் வந்து நம்ம எனர்ஜி கொண்டு போகிறோம். அரிசி இடாக்கு சோறு சமைச்சு சாப்பிட்றோம், கொட்டுறோம், சிந்துறோம். யோசிச்சு பாருங்க, இந்த அரிசியால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நாங்கள் வந்து இது வந்து கொத்தி தப்பி வைக்கிறாங்க. இந்த மிஷின் வெட்டு மீனை கொண்டு வெட்டாண்டி எல்லாம் அவங்க ஒரு பேர் இருக்கிறவங்க தாண்டு வச்சுது. வெட்டு மீன் வெட்டாது. நாங்கள் கஜாலான்னு வெட்டி. வணக்கம் உறவுகளே, நான் வந்து உங்கள் சதீஷ் என்று சொன்னால் எல்லாரும் சொல்கிறாங்கன்ற காட்டி சொல்லல. நான் உண்மையிலேயே உங்கள் சதீஷ் அப்படி ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். அதால சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பழமை வாய்ந்த ஒரு நெல் விதைக்கும் முறை. எப்படின்னு சொன்னால் இந்த 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 பக்கம் இருக்கிற வயல் ஃபுல்லா டிராக்டரால உழுது விதைக்கலாம். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற இது வந்து டிராக்டரால உழுது விதைக்கலாது. என்ன காரணம்னு சொன்னா, இந்த வயல்கள் வந்து கொத்தி தப்புறன்னு சொல்றது. நான் இந்த வயல்கார அப்பா நிற்கிறார், இதுல வேலை செய்யற தம்பி ஒரு ஆள் நிக்குது. தம்பி வந்து ஒரு 28 வயசு தான் ஆளுக்கு. ஆனா இந்த வேலையை விரும்பி செய்யறான். ஏன்னு கேட்டான், எங்களுக்கு சாப்பாட்டுக்காச்சும் நெல் வெறுந்தானே அண்ணா அப்படி என்ற ஒரு வசனத்தை சொன்னான். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயம். அடுத்த வந்து இந்த ஆள் நிக்குது, ஆள் இந்த நிக்கிறார், அவர் அந்த அந்த தொங்கல் வயல்ல நிக்கிறார். அடுத்த வந்து இவர் அப்பா தான் இந்த வயலுக்குரியால். இவரும் வந்து வேலை செய்துட்டு இப்ப சந்தைக்கு போறோக்காண்டி வெளிக்கிட்டு போனவராம் வந்து நிற்கிறார். நான் என்ன சொன்னா, நான் வந்து இதுக்கண்டு மினைக்காட்டு திரிகிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு உதவி திட்டமும் வரையில. அப்ப நான் வந்து இதை சும்மா ஒரு டைமா சின்ன ஒரு விஷயமா எடுப்போம் அப்படி என்று சொல்லித்தான் நான் இந்த அப்பா வந்தேன். அப்பா உங்களோட கதைப்போம் ஒரு 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 சில விஷயங்கள் இந்த வயல் செய்யறத பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியா? வணக்கம் உறவுகளே, இதுதான் இந்த கொத்தி தப்புறதுன்ற முறை. நான் என்னத்துக்கு தன்றேன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு 28 வயசு தம்பி தான் இந்த வேலை செய்யுது. என்ன காரணத்துக்கு நான் இதை தெரியப்படுத்துறேன்னு சொன்னா, 28 வயசுல இருக்கிற பொடிகள் வந்து இப்ப வந்து ஏசி ரூமும் வாழ்க்கைன்ற வளத்தையும் வந்து வேற மாதிரி கொண்டு போறது. ஆனா இந்த தம்பின்ற வேலை எனக்கு வந்து நான் வந்து சும்மா ரோட்டில போவேக்குள்ள ஒரு பார்த்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். அப்ப அவர் அந்த வயல்கார அப்பாவையும் கேட்டாப்புல அவர் சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, நான் கதைக்கிறேன் வாங்கோ அப்படின்னு சொன்னாப்புல. நான் வந்து தாண்டினான். இதுதான் அந்த வேலைன்ற ஒரு நுட்பம் பாருங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு விரிவாக்கமா இவ்வளவு ஒரு இதாக காட்டுறேன் பாருங்க. ஒரு 28 வயசு ஒரு ஒரு இளம் பொடியன் வந்து இந்த வேலை செய்யறேன்னு சொன்னா அந்த அந்த வேலைன்ற ஒரு இதை பாருங்க. இது அப்ப இது வந்து விதைச்சு போட்டு இப்படியே நெல்லறியலாமா? இப்படியே நெல்லறியலாமா? விதைச்சு தப்பி போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கட்டி போட்டு தண்ணி கிடக்குற பச்சை புள்ள பார்த்து மிச்சி போட்டு மம்பட்டியால அப்படி துளாவி போட்டுன்னா விதைச்சோணும். இப்படி தாண்டி போட்டு பிறகு மம்பட்டியால துளாவோம். மம்பட்டியால அப்படி தடவி போட்டு தான் நெல் விதைக்கணும். சரி 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 சரியா. இதையும் பாருங்க. நான் இன்னும் ஒரு விஷயம் காட்டுறேன். இது வந்து ஒரு நடுவில் நிற்கிற ஒரு நாவல் மரம். நாவல் பழம் எவ்வளோ பேருக்கோ பிடிக்கும். இப்போ இல்லை சீசன், ஆனால் இது வந்து ஒரு நாவல் பழம், நாவல் மரம் நிற்கிற நாவல் பழத்தின் இது. மற்றும்படி இந்த இந்த வயல் இந்த இது எங்களுக்கு இல்லை, இது பக்கத்து தரக்காரன். இங்கால வந்து பக்கத்து தர. இதுல வந்து இதுல இருந்தா அந்த ரோட்டு மட்டும் தான் உங்களோட வயல். மொத்தமா எத்தனை ஏக்கரப்பா? மொத்தமா ஒரு ஏக்கர், எனக்கு ஒரு ஏக்கர், இந்த கொத்துற தம்பிக்கு ஒரு ஏக்கர். 2 பேரும் ஒவ்வொரு ஏக்கர் விதைக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அவரை கேட்டு நான். அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சாப்பாட்டுக்காச்சும் பெருந்தானே அண்ணா. இது தான் வந்து வேற வேற வேலைகளுக்கு போறது, அமேசன் வேலைகள் கூலி வேலைகளுக்கு போயிட்டு இதை வந்து தான் ஒரு பார்ட் டைம் மாதிரி வயல் விதைக்கிற வந்து தான். ஏன் தம்பி இந்த வேலை செய்யறவனுக்கு எப்படி என்ன மாதிரி என்று கேட்டா, இல்லைன்னா தான் வந்து டைம் கிடைக்க வந்து தானா இந்த வேலை செய்து தப்பி சொன்னா சாப்பாட்டுக்கு வெறுந்தானே அவர் ஒரு 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 கருத்தை சொன்னார். நன்றி நன்றி. ஏன் தம்பி? ஓகேடா. வேற எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களோ? வேற என்ன, நாங்கள் வந்து சூர்யாக்களை பிடிக்கிற குறைவு.
ஆனா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கொத்தி தப்பி வைக்கிறாங்க. விதைக்கணும். கூலியாக்கள் பிடிச்சால் கூலியாக லாபம் இல்லையா? கூலியாக பிடிச்சா 3500 வைக்கிறாங்க ஆ, இப்ப. ஆ, ஆ. ஆனபடியும் நாங்கள் அவளை கஷ்டப்பட்டு செய்யறா எங்களுக்கும் ஒரு லாபம் பெறத்தக்கதான் லாபம் தான் பெறத்தக்கதா நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கொத்தி தப்பி வைக்கிறோம். விதைக்கிறோம். வேற என்ன சொன்னாப்பா? 3500 சம்பளம் கொடுத்து 30 ரூபாய்க்கு எடுத்தால் அப்ப அங்க இந்த வீட்டு கூலி என்ன மிஷின் அடிச்சு எல்லாம் விலைதான் இந்த காலத்துல. அது அப்ப சரி. ஆத்தூர் கொட்டி செய்யறது நாங்க பிடிக்க விரும்புறோம். ஆ. நல்லதாப்பா நல்லதாப்பா. நான் வந்து ஒரு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். நான் வந்து எங்கட சமுதாயத்துல நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து என் மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து தான் நான் இதுல எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே இதை நான் யூடியூப்ல போடுறதால? இல்ல ஒரு பிரச்சனை ஓகே. அப்போ வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PS சதீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அப்பாண்ட வீடியோ பாருங்க. அப்பா வந்து இது இப்ப எனக்கு வந்து இந்த விஷயத்த காட்டி இருக்கிறார். அடுத்தது வந்து நான் வெட்டும் போதும் காட்டுவேன். என்னப்பா நான் வந்து நான் வந்து இது வந்து வயல் வந்து வெட்டும் போது கூட காட்டுவேன். நான் என்னது காட்டியன்னு சொன்னா இந்த விவசாய முறைகளை வந்து நாங்கள் அழிய விட்டுட்டோம் தானே. இப்ப வந்து டிராக்டர் வெட்டு மிஷின் இந்த ஒரு கொக்கொண்டா பாருங்க மீன் தேடுது. வெட்டு மிஷினும் டிராக்டரும் இருக்கிறதால நாங்க வந்து பழைய முறை விவசாயத்தை அப்படியே அழிச்சு மறந்து போயிட்டோம். நானெல்லாம் வந்து உண்மையை சொல்றேன். சின்ன வயசுல போய் அந்த பொலி அடிக்கிறேன்னு சொல்றேன். என்னப்பா அந்த நெல் வெட்டி பொலி அடிச்சு அதுல வந்து என்னப்பா அது அந்த ஒவ்வொருத்தருக்கும் தாரது அந்த நெல் ஒவ்வொரு குட்டான்ல அளந்து போடுவேன். புதல் அந்த நெல்லை வேண்டித்தான் நாங்கள் கொடுக்குறாங்களா அந்த நெல்லை வேண்டித்தானப்பா நாங்கள் உண்மையிலேயே குத்தி சாப்பிட்டு வளர்ந்தாங்க. நான் இதை வந்து நான் நல்ல ஒரு இதா சொல்றேன். என்ன காரணத்துக்குன்னு சொன்னா பெருமையோட சொல்றேன். சொன்னா நாங்க அந்த காலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ஒரு இதுல வாழ்ந்துருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நாங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறபடியா அந்த 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 முறைமை மறைஞ்சிடுது. முந்தியன்னு சொன்ன உறவுகளே இந்த வயல்கள் எல்லாம் வந்து வெட்டி அடிச்சால் முதலாவது பொலி கொடுக்குறோம். என்னப்பா பொலின்னு சொன்னால் பொலி எங்களுக்கு அந்த அந்த வார ஒரு 10-15 ஆட்களுக்கு வந்து இதா பாருங்க உறவுகளே. இது எப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒரு 2 கீறு தானா. என்ன காரணம்னு சொன்னா இந்த வயல்கள் வந்து ஆழங்கூடிய வயல்கள். முந்திய காலத்துல வந்து எரும மாடு இருக்குத்தானே. எரும மாட்டால வந்து உழுது அந்த எரும மாடை நடக்க விட்டு நான் இது அது அந்த விஷயம்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். அப்ப அந்த முறைகள்ல வந்து இப்ப எரும மாடுகள் கூட வந்து வேலை செய்யறதுக்கு இல்லையா. அப்ப வந்து இந்த வயல்கள் எல்லாம் வந்து கொத்தி தப்புறது இந்த இந்த வயல்கிட்ட நிலவரம் காட்டுறன்னு இப்படிதான் இருக்கு. இது என்னது காட்டுறேன்னு சொன்னா இந்த இந்த நெல் செய்கிற ஒரு விவசாயிக்கு இது இந்த கஷ்டம் தெரியும். என்னதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா இந்த இதுகள் வந்து ஆழங்கூடி நடங்களா மாறிக்கொண்டு போகுது. இதுதான் அந்த கொத்தி தப்பப்பட்ட வயல்கள். கொத்தி தப்புறேன்னு சொன்னால் அதுண்ட முழுமையான ஒரு இது நான் காட்டுறேன் பாருங்க. டிராக்டரால உழுத மாதிரியே இருக்கும். டிராக்டரால உழுத மாதிரி இருக்கும். பலகை அடிச்ச மாதிரியே இருக்கும். அவர் அப்பாட்டே இந்த விஷயத்த கேட்போம். சொல்லுங்கப்பா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது நான் கேட்குறேன். என்னன்னு சொன்னா இந்த முறை வந்து இந்த முறையில வந்து விதைக்கிறதால வந்து இது வந்து பாரம்பரியம் பழைய காலத்து முறையா? இது பழைய முறை. ஆனால் நாங்க வந்து ஒரு ஒன்றாம் செய்யறோம். காலவும் செய்யலாம். தண்ணி மூடிப்பாயிருந்தா இது காலவும் செய்யலாது. கூட திருவோம் தான் நாங்க ஒதுக்கா வெட்டி அடிக்கிறது. அது மம்பட்டியால கொத்தி தப்பி தான் விதைக்கிறோம் நாங்க. பாடுதான் அட்டையும் இருக்கு. இந்த இதுக்குள்ள வந்து அட்டையும் இருக்கு. அட்டையும் இருக்கு. நாங்களாம் அட்டையும் பாராமத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொத்தி தப்பி விதைச்சி எடுக்கிறாங்க. இதுக்குள்ள வந்துப்பா வெட்டு மிஷினும் இறங்கி வெட்டாது. தாள் அங்காளையும் பக்கம் புட்டி பக்கம் அந்த பக்கம் புட்டி நடுவுல ஒரு பள்ளம் மாதிரி. அதுதான் நாங்க மிஷின் கொண்டு வந்து இறக்கிறோம். மிஷின் தாண்டு ஓட்டு எடுத்து கொண்டு ஓட்டாங்க. நாங்கள் தான் மம்பட்டியாக கொத்தி நிறுத்தி தப்பி விதைக்கிறாங்க. சரியா ஏக்கருக்கு நாங்கள் 30 பேக்காய் வெட்டி எடுக்கிறோம். நாங்கள் ஏக்கருக்கு 30 பேக் தான் வரும். 30 பேக்கு வரும் ஏக்கருக்கு. அப்ப சிலவு சிலவுன்னு நாங்கள் கொத்தி தப்படியால் எங்களுக்கு
சில கொஞ்சம் நாங்கள் தாங்க கூலியாக்கள் பிடிக்காம நாங்கள் தான் கொத்தி தப்பி வைக்கிறோம். நாங்கள் ஆ கூலியாக்களை பிடிக்காம நீங்களே கூலியாக்கள் செய்யற வழியா கூலியாக்களை நாங்கள் அதையும் பிடிக்கவே இல்லை. நாங்கள் தான் எங்களை உடம்பால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தப்பி போட்டு ரெண்டு ஒரே அடியாக நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் என்னத்துக்காக இது இறங்கி பார்த்தேன்னு அதுல ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறார். நான் பாரு அதையும் ஒருக்கா காட்டுவோம். ஆமாம். நான் இது கடந்து வந்துட்டேன். இது வந்து வாங்க, ம். இது வந்து ஒரு ஒரு வரம்பிட்ட நிலப்பாடே இப்படிதான் இருக்கு. புதாயும் என்னையா என்னன்னு சொன்னா உறவுகளே, நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான காணொளிகளை தேடித்தான் நான் திரிகிறேன். பழைய காலத்து நினைவுகளும் விவசாயிகள் படும் கஷ்டத்தையும் தான் நான் இதில் காட்டுறோக்கண்டு இந்த வீடியோ நான் செய்திருக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து உண்மையிலேயே நான் வந்து என்னத்தை ஒரு மெயினாக நான் இதை சொல்ல வாரேன்னு சொன்னால், உண்மையிலேயே விவசாயிகள் என்றது வந்து உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு சமன். நான் நான் எந்த ஒரு கருத்தை சொல்கிறேன். உண்மையிலேயே விவசாயிகள் என்ற வந்து ஒரு கடவுளுக்கு சமன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், விவசாயம் இல்லாமல், நெல் இல்லாமல், அரிசி இல்லாமல் எவருமே உயிர் வாழ முடியாது. அதை கன பேர் வந்து இப்போ விவசாயத்தை வந்து காசு 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 அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்திலே போக வலிக்கிட்டோம். அதுலேயும் வந்து பெரிய அளவில் ஒரு லாபம் கிடைக்கிறதில்ல இப்போ வந்து விவசாயிகளுக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். நான் கண்ணால் சில விஷயம் பார்த்துருக்கிறேன். நான் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு சில கால பகுதிக்கு பிறகு நான் வந்து இந்த விவசாயிகள் படம், அறுவடை காலத்தில் என்ன பாடுபடணும், இந்த மழை வந்தால் என்ன பாடுபடணும், இந்த மழை நேரம் எல்லாம் வந்து இந்த வயல்கள் வந்து ஃபுல்லாக மூடி அங்கால தண்ணி பாயும். அங்கால தண்ணி பாயக்குள்ள நான் எல்லாம் வந்து இந்த ரோட்டாலாம் போய் வாரினேன். அப்போ இந்த வீடியோ கூட நான் இந்த ரோட்டால் போவேக்குள்ளே பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஒரு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு காணொலியாக தாரேன். அடுத்தது வந்து இந்த வீடியோக்கள் வந்து எடிட் பண்ணி பெரிய அளவில் மக்களை கவரணும்னு சொல்லி நான் இந்த வீடியோக்களை வந்து நான் எடுக்கிறேன். என்னால் முடிந்த ஒரு சில விஷயங்களை தான் நான் வந்து இந்த வீடியோக்களில் காட்டுறேன். மற்றும்படி ரியலாக இருக்கணும். ஒரு வீடியோ எடுத்தால் அது ரியலாக இருக்கணும். மக்கள்கிட்ட போய் அது சேர்றதும் சேராததும், மக்கள் பார்க்குறதும் பார்க்காததும், அது வந்து மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கும். என்னுடைய பணி என்ன, சமூகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நிறைய உலக அறிய செய்யணும் என்றதான் என்ற ஒரு ஆசை. அது மட்டும்தான் என்ற ஒரு நோக்கமும். நன்றி உறவுகளே, நன்றி உறவுகளே. நான் வந்து சின்ன சின்ன காணொலிகளாக எடுத்துத்தான் நான் ஒருங்கிணைத்து ஒரு வீடியோவாக போடுவேன். அதில் நிறைய நன்றி சொல்லியிருப்பேன், நிறைய வணக்கம் சொல்லியிருப்பேன். என்னடாப்பா அடிக்கடி வணக்கம் சொல்கிறான், அடிக்கடி நன்றி சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து என்னைய இதாக எடுக்கக்கூடாது. நாம் வந்து ஒரு வளரும் பயிர். இந்த நெல்லில் எறிஞ்சு இந்த வயலில் எறிஞ்சு நெல் முளைச்சி வார அளவில் வார மாதிரி நான் ஒரு வளரும் பயிர். பயிரை வந்து ஆகலும் தண்ணியும் கூடி ஆகலும் கொமெண்ட்களும் போட்டு அந்த பயிரை அழிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அந்த பயிருக்கு வந்து அளவான தண்ணியையும் கொடுத்து, அளவான ஆதரவையும் கொடுத்து அந்த பயிரை நாங்கள் வந்து வளர செய்யணும். அந்த பயிர் வளர்ந்து இன்னும் 100 குடும்பங்களுக்கு ஒரு நல்லதை எடுத்துக்காட்டாக இருக்கணும். நல்ல விஷயங்களை வந்து சொல்கிற ஒரு கருத்து போய் 4 பேர்ட்ட மனசில் ஆழமாக போய் அடுத்து என்னென்னு சொன்னால் உறவுகளே, இது வந்து ரோட்டு, இது வந்து ரோட்டு. அடுத்தது இப்படியே திரும்பினால் வயல். ஓகே, எல்லாருக்கும் விளங்கும். ஆனால் ஒரு விவசாயியின் சரம் கிடக்குது பாருங்க, சரம். அவர் வந்து இந்த நெல் கொத்தி தப்புற கொண்டு ஒரு குறும்பாறு சரம் கொண்டு வந்து தண்டிக்கு. அது இந்த கலரை பாருங்க, உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த விவசாயிகள்கிட்ட கஷ்ட துன்பங்களை வந்து நாங்கள் வந்து நம்ம நினைச்சு கொண்டு போகிறோம். அரிசி இடாக்கு சோறு சமைச்சு சாப்பிட்றோம், கொட்டுறோம், சிந்துறோம்.
யோசிச்சு பாருங்க இந்த அரிசியால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் பெற வந்து எனக்கு ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே உறவுகளே.